ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் SEBI அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனி பிரதமர் இன்று இந்தியா வருகை, அகமதாபாத்தில் பிரதமர் மோடியுடன் பேச்சு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் இந்தியா அண்ட் வேர்ல்டில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கவர் ஆகும். ஸோ ஜெர்மனியினுடைய பிரதமர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்ரிக் மெர்ஸ். ஸோ இவர் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து வருகை தந்திருக்கார். ஸோ எங்கன்னு பார்க்கும்போது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் தான் நம்மளுடைய பிரதம அமைச்சரை வந்து சந்திக்கிறார். ஸோ ஜெர்மன் பிரதமராக ஃபெட்ரிக் மேற்கொள்ளும் முதல் ஆசியா மற்றும் இந்திய பயணம். ஸோ ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளிலே முதலாக இந்தியாவுக்கு தான் வருகை தந்திருக்காரு ஃபெட்ரிக் அவர்கள். ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் முதலாக பயணம் மேற்கொண்டிருக்கார். ஸோ யூரோப் கான்டினென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, யூரோப் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல வந்து மிக முக்கியமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி கூட இருக்கு. அதே மாதிரி இந்தியாவின் ஐரோப்பிய ஒன்றியத்துல, ஸோ யூரோப்பியன் யூனியன் சொல்லும் போது அந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய 27 நாடுகள் வரும். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அந்த மிகப்பெரிய அந்த ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி கூட தான் அதிக அளவில் இருக்கு. ஸோ 2024-25 வந்து $51.23 பில்லியன் வந்து வர்த்தகம் இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப யூரோப்பியன் அந்த கான்டினென்ட்லே ட்ரேடிங் பண்ணும்போது அதுல 4 ஒரு பங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி கூட தான் நம்ம அதிக அளவில் வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ நிறைய நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி யூரோப்பியன் யூனியன்ல பார்த்தீங்க அப்படின்னா 9வது நாடாக இருக்கு. ஸோ இந்த இரு பிரதமர்களுக்கிடையே இந்திய கடற்படைக்கு தேவையான ஸ்டெல்த் ரக நீர்மூழ்கி கப்பலுக்கான அந்த ஒப்பந்தம் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டெல்த் ரகம்னு சொல்லும்போது இந்த வகையான நீர்மூழ்கி கப்பல் அந்த எதிரிகளுடைய அந்த நீர்மூழ்கி கப்பலினுடைய சென்சாருக்கு வந்து புலப்படாதவாறு இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டெல்த் ரகம். ஸோ அதற்கான அந்த ஒப்பந்தத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது.